ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் திண்டுக்கல் ருசி. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ருசியில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலான மஷ்ரூம் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் எப்படி நம்ம வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்த்தலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி, பிரிஞ்சி இலை வந்து இருக்குங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இதுவே போதுமானதாக வந்து இருக்கும். பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பாருங்கள் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதில் பாதியை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா மசாலா அரைக்கிறதுக்காக. இந்த கரம் போட்டிருந்தோம் இல்லையா, இதையும் நான் வந்து எடுத்துடுறேங்க. இது முழுசாக அப்படியே இருந்ததுன்னா நம்ம செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் வந்து செய்ய போகிறோம் இல்லையா, அதனால நமக்கு இது முழுசாக இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ என்கிட்ட கரம் மசாலாவும் இல்லை உண்மையே சொல்லப்போனால். ஸோ அதனால் தனியாக மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து இல்லாத பட்சத்தில் இல்லாத போது ஐயோ இல்லையே நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கெட்டியாக இருக்கிறனால சேர்த்துருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறோம். கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். 4 பாதாம், 4 முந்திரியை வந்து சேர்த்து கூடவே வந்து கசகசவும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு. நம்ம போட்டிருந்த கரம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இங்கே இஞ்சி பூண்டும் வந்து நல்லா வதங்கிருச்சு. வெங்காயத்தோட நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போது இது கூட வந்து நம்ம சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நல்லா வந்து இந்த மசாலா ரா ஃப்ளேவர் வந்து போகணுங்க. அது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் லெஸ் ஆகிற வரைக்கும், ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு பச்சை வாடை அடிக்காமல் வந்து இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக வந்து இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ஒரு 2-4 கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாங்க. மஷ்ரூமை நல்லா வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படியே வந்து பாத்திரம் ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், பெரிய பெரிய சைஸில். ஆனால் இது வதங்கினோன்னா நமக்கு ரொம்ப அப்படி கம்மியாக நூண்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ இது நல்லா வதக்கின அப்புறம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 200 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கட்டி இல்லாமல் மசாலா தீங்கி நின்றாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா குக்காகி வந்திருக்குங்க. இப்போ குக்கா ஆனப்புறம் இது கூட கஸ்தூரி மேத்தியை நம்ம வந்து ஆட் பண்ணி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுலாம். இதை இந்த கிரேவி வந்து சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நல்லா நம்ம வதக்கி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கான டைமும் வந்து ரொம்ப சிம்பிளாக குயிக்காக வந்து இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை தூவி இறக்கி அப்படியே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு ஒரு ஈஸியான, டேஸ்டியான, க்ரீமியான, ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் இந்த மாதிரி எது கூட சாப்பிட்டாலும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இதை சாப்பிட்ட அப்புறம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க ருசியோ ருசி. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye.